இன்னொன்னு, எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்த்துவாங்க, கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துவாங்க. அது இந்தியாவில் முழுவதுமே யார் விருப்பமோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியில் போய் இணைஞ்சுக்குவாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடைமுறை. திமுகவிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனா திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்லாம் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க. புதிய உறுப்பினர் சேர்க்க முடியல. பார்த்தாரு. இப்போ ஊடு ஊட போய் கதவை தட்டி எங்க கட்சியில் சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில் சேர்ந்துக்குங்கன்னு கெஞ்சாத குறைய கெஞ்சி கட்சியில சேர்த்துற அவல நிலை உள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அளவுக்கு திமுக போயிட்டுது, படுபாதாளத்துக்கு திமுக போயிட்டுது. ஏன்னா 4 ஆண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்துருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க.